10ஆம் அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்றார். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த பூமியில் உள்ள உயிரினங்கள் எல்லாம் சுவாசித்து பிழைக்கும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கின்ற நாம் விசுவாசித்து பிழைக்கும்படி தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றோம். வேதத்துல 4 இடத்துல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்காங்க. உலகத்தார் என்ன சொல்றாங்கன்னா, நல்ல வேலை இருந்துச்சு அப்படின்னா புழைச்சிக்கலாம், நல்ல பணம் படிப்பு இருந்துச்சுன்னா புழைச்சிடலாம், நல்ல ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் வச்சுக்கிட்டா வாழ்க்கையில புழைச்சிடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நீதிமானாக இருக்கின்ற நீ விசுவாசத்தினால் பிழைப்பாய். நீங்க பிழைக்கிறதுக்கு தேவன் ஒரு வழியை வைத்திருக்கின்றார், ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கின்றார். அது விசுவாச வழி, விசுவாச மார்க்கம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசித்து பிழைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். பிரதர், நான் வியாதியா இருக்கிறேன் பிரதர், நான் பிழைக்கிறதுக்கு என்ன வழி? விசுவாசமே வழி. நான் வாழ்க்கையில முன்னேறல கஷ்டப்பட்டு இருக்கிறேன், என்ன வழி பிழைக்கிறதுக்கு? விசுவாசம் தான் வழி. நான் நரகத்துக்கு போயிடுவேன் பயமா இருக்கு, பாவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன வழி? இயேசுவே வழி. இயேசு கிறிஸ்து மீது நீங்க கொண்ட விசுவாசம் தான் என்ன பண்ணும்? நரகத்துக்கு தப்பி வைக்கும். எல்லாத்துக்கும் என்ன வழி? விசுவாசம் தான் வழி. இம்மையிலும் மறுமையிலும் நான் வாழ்ந்திருப்பதற்கு தேவன் வைத்த ஒரே வழி விசுவாசம். விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டது விசுவாசம் தான். விசுவாசம் தான் ரட்சிக்கப்பட்டீங்க. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளும் பிழைப்பதற்கு தேவன் வைத்த வழி விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம் இந்த நாளில். வாசிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11:11. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியமா? நம்ம விசுவாசம் இல்ல அப்படின்னா நம்மகிட்ட தேவனை என்ன பண்ண முடியாது? பிரியப்படுத்த முடியாது. அப்ப விசுவாசம் என்ன பண்ணுது? தேவனை பிரியப்படுத்துது. பைபிள் சொல்லுது பாருங்க, தேவனிடத்தில் சேர்க்கின்றவன், நம்மளதான் சொல்றது, இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனிடத்தில் சேர்ந்துட்டோம். சரிங்களா? தேவனிடத்தில் சேர்க்கின்றவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். தேவன் இருக்கிறாரு அப்படின்றது மாத்திரம் விசுவாசம் கிடையாது. எனக்கு அவர் பலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார், இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு பலன் கொடுக்கின்றவராக இருக்கின்றார், என்னை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார், என்னை பராமரிக்கின்றவராக இருக்கின்றார், என்னை போஷிக்கின்றவராக இருக்கின்றார், என்னை அதிகமாக நேசிக்கின்றவராக இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கணும் பாருங்க. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, பேரண்ட்ஸுக்கு எது பிரியமா இருக்கும்? பிள்ளைங்க நல்லா படிக்கணும், நல்லா மார்க் எடுக்கணும், நல்ல பேர் வாங்கணும். அப்படி வாங்கினா என்ன பண்ணுவாங்க? பேரண்ட்ஸ் பிரியப்படுவாங்க. ஒரு கணவன் இருக்கிறாரு, அவர் பிரியப்படுத்தணும், என்ன பண்ணுவாங்க? மனைவி என்ன பண்ணுவாங்க? நல்லா சமைச்சு போட்டா கணவன் என்ன பண்ணுவாரு? பிரியப்படுவாரு. அதே மாதிரி கணவன் நல்லா சம்பாதிச்சு கொடுத்தா மனைவி என்ன பண்ணுவாங்க? பிரியப்படுவாங்க. ஒரு கல்யாண பொண்ணு வீட்டுக்கு, அதாவது புகுந்த வீட்டுக்கு போகும்போது நல்லா நகையோடு சீரோடு போனா மாமி என்ன பண்ணுவாங்க? பிரியப்படுவாங்க. உலகத்தார்கள் அப்படிதான் இருக்கிறாங்க பாருங்க. ஆனா கர்த்தர் எதன் மீது பிரியமாக இருக்கின்றார்? உங்கள் விசுவாசத்தின் மீது பிரியமாக இருக்கின்றார். விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை அணுகும் பொழுது கர்த்தர் அதன் மீது பிரியமாக இருக்கின்றார். கர்த்தரை பிரியப்படுத்துகின்ற அநேக காரியங்கள் இருக்கு. அதுல பிரதானமான காரியம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல்
தேவனிடத்தில் பிரியமா இருப்பது கூடாத காரியம். கர்த்தரை தேடுறேன், எனக்கு ஒரு நன்மை குறைபடாது, அவர் எனக்கு பலன் அளிப்பார் அப்படி நான் விசுவாசிக்கணும் பாருங்க. பைபிள் சொல்லுது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எந்த நன்மையும் குறைவுபடவே படாது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தரை தேடுகிறவர்கள் அதுக்கு கர்த்தரை தேடுகிறவர்கள் உற்சாகமா இருப்பாங்க, சந்தோஷமா ஆமென் சொல்லுவாங்க, ஹல்லேலூயா சொல்லுவாங்க. கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு சொல்கின்றேன். ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் உங்களுக்கு சம்பூர்ணமாக தரவல்லவராக இருக்கின்றார். பூமியில மாத்திரம் கிடையாது, நித்திய நித்தியமாக நீங்கள் அவரோடு இருப்பதற்குரிய அந்த சாக்கியத்தையும் அவர் உங்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கின்றார். ரசிக்கப்பட்ட ஆண்டவர், ரசிக்கப்பட்ட பிரதர், பரலோகம் போய் சேருவனா என்னன்னு எனக்கு தெரியல என்ற கேள்வியோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு சொல்கின்றேன், நீங்கள் இயேசுவோடு இணைப்பில் அவருடைய வார்த்தைப்படி நடக்கிறவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் அவர் உங்களை கரம் பிடித்து நடத்துவார். பைபிள் சொல்லுது, அவர் உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கின்றார். பைபிள் சொல்லுது, ஏதோ ரட்சிக்கப்பட்டு பாதியை விட்டு போறவர் கிடையாது, முற்றும் முடிய கடைசி வரையும் அவர் உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கின்றார். பைபிள் சொல்லுது, அவர் உங்களை வலுவாமல் காக்கவும் தேவனுடைய மகிமையான சன்னிதானத்தின் முன்பாக உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். இயேசு செய்வார். வழியில் போற உலகத்துல, பாவம் நிறைஞ்ச உலகத்துல, தடுமாறி கீழே விழுகிற அந்த உலகத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரா? உங்களை வலுவாமல் அப்படியே காத்து தேவனுடைய சந்நிதியில உங்களை கொண்டு போய் என்ன பண்ணுவாரா? நிக்க வைப்பாரா? மாசற்றவர்களா நிக்க வைப்பாரா? மாசற்றவர்களா, குற்றமற்றவர்களா அவர் உங்களை நிப்பாட்டுவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பாவம் பண்ணிருக்கணும், பயமா இருக்குது, பயப்படாதீங்க, இயேசுவை நம்புங்க. ஆண்டவரே நீர் என்னை நடத்துங்க, நீதியின் பாதையை நடத்துங்க, பரிசுத்தத்தின் பாதையை நடத்துங்க, நடக்கும் விசாலமான பாதையில் நடத்துங்க, உங்களுக்கு பிரியமான பாதையை நடத்துங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்துவதற்கு போதுமானவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கின்றார். பைபிள் சொல்லுது பாருங்க, முடிவு பரியந்தம் நிலை நிற்கின்றவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்கின்றவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் எதிலே நிலை நிற்கின்றவன் ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் எதிலே நிற்கின்றவன் நிர்மூலமாகாமல் இருப்பான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை. கிருபையிலே நிலை நிற்கின்றவர்கள் நிர்மூலமாக மாட்டார்கள், முடிவு பரியந்தம் நிலைநிற்பார்கள், அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்ப கர்த்தருடைய கிருபையை சார்ந்து நாம் வாழணும். என்னுடைய நீதி, என்னுடைய தியாகம் அது கிடையாது, தேவ நீதி. இயேசு எனக்காக சிந்திய அந்த ரத்தம், அந்த தியாகம், அதிலே நான் நிற்கும் பொழுது நான் வழுவ மாட்டேன், நான் இடறி போக மாட்டேன், நான் தேவனுடைய பாதையிலே சரியாக நடக்க ஆரம்பிப்பேன். எதுவும் என்ன பண்ண முடியாது, டைவர்ட் பண்ண முடியாது. அவர் எனக்கு கொடுத்த அந்த வேலையை இந்த உலகத்தில் வெற்றிகரமாக செய்துவிட்டு அவரோடு கூட நித்திய நித்தியமாக இருப்பேன். அப்ப என்ன பண்ணணும்? அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். அவரோடு இணைந்த ஒரு வாழ்க்கை, அதுக்காக தான் உலகத்தில் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. அவர் சொல்றாரு பாருங்க, நானே திராட்சை செடி, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் இருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும் என்றால் என்ன உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும்? இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவோட இருக்கிறேன், இயேசுவோட இருக்கிறேன், எதோட இருக்கிறீங்க? இயேசுவின் வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கின்றதா? கிறிஸ்துவின் உபதேசம் உங்களுக்குள்ளே இருக்கின்றதா? சுவிசேஷ சத்தியத்தில் நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கனி ஆட்டோமேட்டிக்கா உண்டாயிரும். கனி கொடு, கனி கொடு என்று சொல்வதல்ல, ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? கனி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு செடியை பிடிங்கி இங்க நட்டு வச்சோம்னா, தர நட்டு வச்சோம் என்ன பண்ணும்? தண்ணி ஊற்ற என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்கா வளர ஆரம்பிச்சிடும்.
நீங்க கனி கொடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடும்? பூ வந்து காய் காய்ச்சி ஆட்டோமேட்டிக்கா கனி கொடுக்க ஆரம்பிச்சு. அதே போல கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? கனிகள் உண்டாக ஆரம்பிக்கும். பைபிள் ஏகப்பட்ட கனிகள் இருக்குது பாருங்க. ஆவியின் கனிகள் இருக்குது, நீதியின் கனிகள் இருக்குது, நற்கிரிகளாகிய கனிகள் இருக்குது, மனம் திரும்புதலுக்கு எதிரான கனிகள் இருக்குது. படிச்சு பாருங்க. கனிகள் அனைத்து விதமான கனிகளும், நீதியின் கனிகள், மனம் திரும்புதலுக்கு ஏற்றான கனிகள், நற்கிரிகளான கனிகள், ஆவியின் கனிகள், எல்லா கனிகளும் உங்களுக்குள்ளே இருந்து வளர ஆரம்பிக்கும். நீங்கள் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கை வாழும் பொழுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும் பொழுது கனிகள் ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? வளர ஆரம்பிக்கும். நீங்கள் கனிகள் கொடுக்க ஆரம்பிக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை வாழும் பாருங்க. விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகின்றது. அது மாத்திரம் கிடையாது. வாசிங்க மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் முடியாததை முடிக்க வைக்கும். விசுவாசம் செயல்படாததை செயல்பட வைக்கும். விசுவாசம் ஆகாததை ஆக வைக்கும். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையிலே காண்பீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் விசுவாசித்தீர்களானால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். பைபிள் சொல்லுது, ஆதாம் மூலமாக எல்லோரும் பாவம் செஞ்சு தேவ மகிமை என்ன பண்ணிட்டாங்களாம்? இழந்து போயிட்டாங்களாம். அந்த இழந்து போன தேவ மகிமை எப்படி திருப்பி வருகிறது என்று இயேசு சொல்கிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. எதை விசுவாசித்தால்? என்னை விசுவாசித்தால். என்னை விசுவாசிப்பது என்றால் என்ன? என்னுடைய வார்த்தை விசுவாசிப்பது. நீங்கள் இயேசுவின் வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய மகிமையில், உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை விசுவாசிப்பது என்றால் என்ன? இயேசுவினுடைய வார்த்தையை விசுவாசிப்பது, கிறிஸ்துவின் உபதேசத்தை நம்புவது, சுவிசேஷத்தை நம்புவது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது வியாதி ஆரோக்கியமாக மாறுகின்றது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது பலவீனம் பலனாய் மாறுகின்றது. கற்பம் விடுவது நின்று கற்பம் தரிக்க ஆரம்பிக்கின்றது. சுகவீனம் நீங்கி சுகம் உண்டாகின்றது. பாவம் நீங்கி பரிசுத்தம் உண்டாகின்றது. எல்லாமே எதுல இருக்கு? விசுவாசத்துக்குள்ளே இருக்கின்றது. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நாம் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற எனக்கு எல்லாம் கூடும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற எனக்கு எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் மரணம் உங்களுக்கு தூரமாகும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் மரணம் உங்களுக்கு தூரமாகும். நீங்கள் விசுவாசித்தால் நல்வாழ்வு உங்களுக்கு அருகிலே வரும். ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசத்தை சுத்தி தான் இயங்குது பாருங்க. நம்ம பேரே விசுவாசி. நம்ம பேர் என்னது? விசுவாசி. ஏன் இந்த பேருக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் பாருங்க. நம்ம விசுவாசம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசம் இருக்கணும் பாருங்க. அதுதான் விசுவாசம். ஏதோ ஒரு நம்பிக்கிட்டு இருக்கிறேன், அது விசுவாசம் கிடையாது பாருங்க. கர்த்தருடைய வசனத்தின் மீது வைக்கின்றதுதான் விசுவாசம். ஒரு சில பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்னென்னமோ நம்புவாங்க. மரித்து போனவர்கள் கும்பிடுவாங்க, அவங்க எனக்காக வேண்டுதல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டோ வச்சு துப்பு கும்பிடுவாங்க, விக்கிரகாராதனை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க விசுவாசிக்கிறாங்களா?
அது விசுவாசமே கிடையாது பாருங்க. விசுவாசம் என்னன்னா பைபிள் என்ன சொல்லுது அதை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். அதுதான் தேவனை பிரியப்படுத்தும். நான் ஏதாச்சும் பண்ணிட்டு விசுவாசிக்கிட்டு ஆண்டவர் என் பேர் பிரியமா இருப்பார் நினைச்சா முட்டாள்தனம் பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் சத்தியம் என்ன சொல்லுது? அதை நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் கர்த்தருக்கு என்ன உண்டாகுது? பிரியம் உண்டாகுது. நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் கூட தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கணும் பாருங்க. வேதத்தை கேளாதனுடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது. ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னத்தை கேட்டுட்டு வரணும்? வசனத்தை கேட்டுட்டு வரணும். வசனம் என்ன சொல்லுது? ஜெபத்தை பத்தி என்ன சொல்லுது? யாரிடம் ஜெபிக்க வேண்டும்? யாரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்? எப்படி ஜெபிக்க வேண்டும்? பைபிள் சொல்லுது. சும்மா ஏதோ ஒண்ணு யாராச்சும் ஒரு போட்டோவை பார்த்து கும்பிடுறது, ஒரு விக்கிரகத்தை வச்சு கும்பிடுறது, புனிதர்களை நோக்கி கும்பிடுறது இல்ல கிடையாது பாருங்க. பைபிள் என்ன சொல்லுது? அப்படிப்பட்ட இந்த மாதிரி பண்ணப்படுகிற ஜெபங்கள் என்னது? அருவருப்பான ஜெபம். வேதத்தின்படி நாம் ஜெபம் செய்யும் பொழுதுதான் அது தேவனுக்கு என்ன உண்டாகுது? பிரியத்தை கொடுக்கின்றது. அந்த ஜெபத்துக்கு தேவன் என்ன பண்றாரு? பதிலை கொடுக்கின்றார். நிறைய நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுடைய வீட்டுக்கு நான் போயிருக்கேன் பாருங்க. அவங்க வீட்லயே பாத்தீங்கன்னா போட்டோ விக்கிறாங்க வச்சிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்கும் எனக்கு. அவங்க பைபிள் படிக்கிறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவரே உங்களுக்காக பரிந்து பேசுகின்றார். அவரே உங்களுக்காக வேண்டுதல் செய்கின்றார். இயேசுவின் நாமத்தினாலே தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். இயேசுவின் இடத்தில் நேரடியாக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே என்ன பண்றாரு? பரிந்து பேசுகின்றார், வேண்டுதல் செய்கின்றார். இதுதான் வேதாகம அடிப்படையிலான சத்தியம் பாருங்க. தேவன் ஆவியாக இருக்கின்றார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். அவர் அண்ட சராசரத்தையும் படைத்தவர். அவர் ஒரு பொம்மையிலேயோ ஒரு முட்டியிலேயோ ஒரு தப்பாலையோ வச்சு அடைச்சிக்க முடியாது. ஒரு எல்லா இடத்திலையும் வாசமாக இருக்கின்ற தேவன். சரிங்களா? இப்படிப்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில குடும்பத்துல காணப்பட்டுச்சுன்னா நீங்க அதை என்ன பண்ணிருங்க? தூக்கி போடுங்க. அது உங்களுக்கு அது தேவன் என்ன பண்ணாது? அந்த விசுவாசம் பிரியப்படுத்துறது. தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலேயே உங்களுடைய ஜெபமும் ஆராதனை இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் மீது என்ன பண்றாரு? பிரியப்படுறாரு. ஹல்லேலூயா. ஜெபம் என்ன? வேதம் என்ன சொல்லுது ஜெபத்தை குறித்து? தேவனை குறித்து வேதம் என்ன சொல்கின்றது? தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூன்று ஆள்தத்துவம் கொண்டவராக இருக்கின்றார். ஒரே தேவனாக இருக்கின்றார். திருத்துவ தேவனாக இருக்கின்றார். மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்று பகுதி ஒருங்கிணைந்த ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா இருக்கிறான். சரிங்களா? மனிதனால ஆவி தனியாகவும் ஆத்மா தனியாகவும் சரீரம் தனியாகவும் பிரிஞ்சு பிரிஞ்சு செயல்பட முடியாது பாருங்க. ஆனால் தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இருக்கின்றார். அவர் ஒரே தேவனாக ஒன்றாக இருக்கின்றார். அவரால் பரிசுத்த ஆவியானவராகவும் செயல்பட முடியும், குமாரனாக இயேசுவாகவும் செயல்பட முடியும், பிதாவாகிய தேவனாகவும் செயல்பட முடியும். இதான் வேதம் சொல்ற சத்தியம் பாருங்க. ஏதோ ஒன்ற பாரம்பரியமா சொல்லப்பட்ட காரியங்களை நம்பிக்கிட்டு நான் ஜெபிக்கிறது கிடையாது. வேதத்தின் அடிப்படையில் நான் ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வாசிப்போம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமோ உலகத்தை ஜெயிக்கிற தேவன். ஆமென். நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது? உலகத்தை ஜெயிக்க வைக்கின்றது. ஆமென். நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்க எப்படி தேவனால் பிறந்தீர்கள்? எடுத்து வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறார். பிறப்பவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறார். ஹல்லேலூயா. இயேசுவானவரே கிறிஸ்து என்று எத்தனை விசுவாசிக்கிறீங்க? இயேசுதான் மெசியா, இயேசுதான் ஆண்டவர், இயேசுதான் ரட்சகர் எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்கள் எல்லோரும் தேவனால் பிறந்தவர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. நீங்க இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியாத தேவனால் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். ஏதோ ஒன்ன உங்க பிரச்சனையை மட்டும் ஜெயிக்கிறதுக்கு, போராட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு கிடையாது, உலகத்தையே ஜெயிப்பதற்கு. உலகத்தையே ஜெயிப்பதற்கு. ஓட்ட பந்தயத்துல ஒரு வீரர் ஆடுகளத்துல ஓடி ஜெயிக்கும்படி என்ன பண்றாரு? அழைக்கப்படுறாரு. ஒரு பாக்ஸர்
பாக்ஸிங் பண்ணி ஜெயிக்கும்படியாக அழைக்கப்படுறாரு பாருங்க. ஒரு காரியத்தை செஞ்சு ஜெயிக்கும்படியாக அவங்க ப்ரொபோஷனல் அதான் அதை பண்றாங்க. ஆனா தேவனால் புது சிருஷ்டியாக்கப்பட்ட நாம், நீதிமானாக்கப்பட்ட நாம், தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்கப்பட்ட நாம் விசுவாசித்து உலகத்தையே ஜெயிக்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உலகத்திலே இருக்கின்ற பாவம், உலகத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, உலகத்திலே காணப்படுகின்ற வியாதி, வறுமை, வேதனை, இருளின் காரியங்கள், மரணத்தின் சக்திகள், மரணத்தின் கூறுகள் எல்லாவற்றையும் விசுவாசத்தை கொண்டு உலகத்தை ஜெயிக்கும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அந்த விசுவாசத்தை வைத்து, தேவனுடைய வார்த்தையின் மீது கொண்ட விசுவாசத்தை வைத்து, இந்த உலகத்திலே நம்மளுக்கு எதிர்கொண்டு வருகின்ற, எதிர்மறையாக படுகின்ற எல்லா விதமான காரியங்களையும் ஜெயிக்கும்படியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அல்லேலூயா. விசுவாசம் என்ன கொடுக்குது? நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்கின்றது. அல்லேலூயா. மனசு சோர்ந்து போயிடக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சு, ஒரு போராட்டம் வந்துருச்சு, ஒரு துன்பம் வந்துருச்சு, ஒரு கேவலம் வந்துருச்சு அப்படின்னா மனசு சோர்ந்து போக கூடாது. தேவனுடைய வார்த்தையின் மீது என்ன பண்ணணும்? விசுவாசம் வைக்க வேண்டும். கர்த்தர் என்னை காப்பார், என்னை தாங்குவார், என்னை தப்புவிப்பார். நான் உன்னதமானவரின் மறைவில் இருக்கின்றேன், சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்கி இருக்கின்றேன். என் பாதம் கல்லில் விழாதபடி தூதர்கள் தங்கள் கரங்களை ஏற்றி கொண்டு போவார்கள். கர்த்தருடைய வலப்பக்கத்தில் நிழலாக இருக்கின்றார். நான் போகிலும் ஆசிரியக்கப்பட்டவன், நான் அருகிலும் ஆசிரியக்கப்பட்டவன் என்கிற இந்த உணர்வு உங்கள் இருதயத்திலே, மனதிலே இருந்து கொண்டே இருக்கும். இதான் விசுவாசம் பாருங்க. ஐயோ விழுந்துருவனோ, ஐயோ வியாதி வந்து படுத்துருவனோ, ஐயோ கொரோனா வந்துருமோ, எதுவுமே வராது. அந்த சிந்தனையை உங்களை ஆளுகை செய்து தந்தால் அதுதான் வரும். ஏன்னா ஒரு இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கின்றான். பைபிள் சொல்லுது பாருங்க. ஒரு இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கின்றான். நான் என்ன திங்க் பண்றனோ அதுதான் என்னோட செயல்பாடா மாறும் பாருங்க. காலையில கிரீன் கலர் ஷர்ட் போடணும் நான் திங்க் பண்ணேன், கிரீன் கலர் ஷர்ட் போட்டு விட்டேன். என் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே இருக்கின்றேன். இருதயத்தின் நினைவு ரொம்ப முக்கியமா இருக்குது பாருங்க. நீங்க உங்களோட திங்கிங் உங்களுடைய சரீரத்துல வேலை செய்யும். நீங்க திங்க் பண்றீங்கல்ல, சிந்திக்கிறீங்கல்ல, அது உங்க சரீரத்துல ஒரு பாதிப்பு உண்டாக்கும். ஒரு மாங்காய், புளிப்பான மாங்காய், அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிளகா பொடி போட்டு அப்படியே முன்னாடி நிற்கிறேன். எத்தனை பேர் நாக்கில் எச்சி வருது? கண்டிப்பா ஊறி இருக்கும். நான் உண்மையிலேயே மாங்காவை கொண்டு வந்து முன்னாடி நீட்டி கொடுத்து நான் சாப்பிட சொல்லி இல்ல, நான் மாங்காய் என்கிற எண்ணத்தை உங்களுக்கு என்ன பண்றேன்? விதைக்கின்றேன். அந்த எண்ணம் என்ன பண்ணுது? உங்க காது வழியாக உங்க மனதிற்குள்ளே போகின்றது. மனதிற்குள்ளே போய் சிந்தனையாக மாறுகின்றது. சிந்தனை என்ன பண்ணுது? சரீரத்துக்குள்ளே ரியாக்ட் பண்ணி நாவு கையில அந்த உமிழ்நீர் என்ன பண்ணுது? செக்ரேட் பண்ணுது, உமிழ செய்கிறது. அப்ப எண்ணம் வந்து என்ன ஆகுது? ஒரு உடலை பாதிக்குது. பார்த்தீங்களா? ருசியான எண்ணம், ருசியான உடல் ஒரு இயக்கத்தை உண்டாக்குது பாருங்க. அப்ப நெகட்டிவான விஷயங்கள், எண்ணங்கள் என்ன உண்டாகுது? நெகட்டிவான விஷயங்கள் சரீரத்தில் ஏற்படுது பாருங்க. ஒரு இச்சையான எண்ணங்கள், ஒரு டிவியில ஒரு அசிங்கமான ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்க, அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்குது? அது கண்கள் வழியாக மனதிற்குள்ள போய் அது என்ன ஓட்டமாக மாறி சரீரத்தில் ரியாக்ட் பண்ணி அது பாவம் செய்வதற்கு தூண்டுகிறது. ஒரு இருதயத்தினிடம் எப்படியோ அவன் அப்படியே இருக்கின்றான். கண்கள் என்ன? அது சரீரத்துக்கு விளக்கா இருக்குது. கண்ணு, காது ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம எண்ணத்தை பார்க்கின்றோம், எண்ணத்தை கேட்கின்றோம். இதுதான் நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளை, எண்ண ஓட்டங்களை தீர்மானிக்கின்றது. அப்ப என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையின் மீது கவனமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை குறித்து என்ன, நீங்க யாரு, உங்களோட ஐடென்டிட்டி என்ன, நீங்க எதற்காக படைக்கப்பட்டிருக்கீங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில் இருக்கிறீங்க? வேதத்துல இருந்து படிச்சுள்ள கிறிஸ்துவுக்குள் நான் யார், கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், கிறிஸ்துவுக்குள் நான் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுடைய பிள்ளை, கிறிஸ்துவுக்குள் நான் தேவனுக்கு சொந்த ஜனம், கிறிஸ்துவுக்குள் நான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக இருக்கின்றேன். இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, நான் நீதிமான் என்கிற உணர்வோடு இருக்கும் போது நீதியின் வழியில நடக்க ஆரம்பிக்கின்றேன். அநீதி நிறைந்த உலகத்துல நான் நீதிமான் என்கிற உணர்வோடு சிந்தையோடு இருக்கும் பொழுது, நான் நீதிமான் என்கிற இருதய நினைவோடு எனக்கு இருக்கும் பொழுது நான் நீதியின் பாதையிலே சரியாக நடக்க ஆரம்பிக்கிறேன்.
நான் பரிசுத்தவான் பரிசுத்தவான் என்கிற என்ன உணர்வோடு நான் இருக்கும் பொழுது என்னால ஈஸியா பாவம் பண்ண முடியாது பாருங்க. இது எனக்கு தகுதி கிடையாது, என்னால செய்ய முடியாது. நான் பரிசுத்தவான். தேவன் என்ன பண்ணிருக்காரு? நான் பரிசுத்தவானாக மாற்றிருக்கிறார். நான் பரிசுத்தவான், கிறிஸ்துவுக்கு நான் பரிசுத்தவான். நான் தேவனுக்கு சொந்தத்தனம். இந்த உணர்வு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்க சொந்தக்காரங்க உங்களை வந்து வெறுக்கிறாங்க, மதிக்காம போறாங்க, கவலைப்பட மாட்டீங்க பாருங்க. கர்த்தர் என்னை பிள்ளையாக மாற்றி இருக்கின்றார். தேவனுக்கு சொந்த ஜனமாக நான் இருக்கின்றேன். என்னை அவர் பேர் சொல்லி அழைத்திருக்கின்றார். அவர் என்னுடைய சொந்த தகப்பனாக இருக்கின்றார். இதுக்கு மேல என்னங்க வேணும்? அப்படி என்ன பண்ண மாட்டீங்க, கவலைப்படவே மாட்டீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. அப்ப வேதத்தின் அடிப்படையில் என்ன இருக்கணும்? உங்களுடைய நினைவுகள் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கின்றான். நான் பவுல் சொல்றது உண்மையானவைகள் எதுவைகளோ, ஒழுக்கமானவைகள் எதுவைகளோ, நீதியா புகழதுவோ புண்ணியம் எதுவோ இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். ஏன் சிந்தித்துட்டே இருக்கணும்? நீ உண்மையானவைகளை சிந்திக்க 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 உண்மையானவனாக மாறி விடுவாய். ஒழுக்கமானவைகளை சிந்திக்க சிந்திக்க ஒழுக்கமானவனாக மாறி விடுவாய். இந்த பைபிள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருக்க தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாக இடப்பட்டு தன் தன் காலத்தில் கணிதங்கள் இளையுறாக மாற்றி கொண்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், வியாசதெல்லாம் வாய்க்கும். யார் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமாக இருக்கின்றார்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். எது செஞ்சாலும் வாய்க்கும். எது வேணாலும் செய்யலாம் பிரதர், எது வேணாலும் செய்ய முடியாது. ஏன்னா வசனத்துல நீங்க தியானமா இருக்கும்போது வசனம் என்ன சொல்லுதோ அதான் நீங்க திங்க் பண்ணுவீங்க. வசனத்தின் படி தான் உங்க செயல்பாடு இருக்கும். அப்ப நீங்க என்ன செஞ்சாலும் என்ன நடக்கும்? வாய்க்கும். ஹல்லேலூயா. இதுக்காக தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம், இதுக்காக தான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அப்ப இருதயத்தின் நினைவுகள் என்ன? அது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இருதயத்தோட நினைவு எது பார்க்குது? கண்ட்ரோல் பண்ணுது. கண்ணு, காது. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் இல்லாமலும். துன்மார்க்கருடைய ஆலோசனைப்படி கேட்காத, காது வழியா கேட்காத. ஒரு நினைவு என்ன பண்ணும்? அதை மாற்றும். பாவிகளுடைய வழியில் நிக்காத. பாவி என்ன பாவம் பண்றத பார்க்காத. பாவியோட வழி, அவன் டைரக்ஷன், லைஃப் ஸ்டைல பார்க்காத. கண்ணு அதுவும் இருதயத்தை பாதிக்கும், மனசை பாதிக்கும். அது மாதிரி என்ன ஆண்டவரே பண்ணணும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து தியானமா இரு. ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணும் நம்முடைய காதும் இது நமக்கு இதான் இன்புட் பாருங்க. இன்புட் அப்படியே அவுட்புட் வெளியில வந்து பாருங்க. இது ரொம்ப முக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? உலகத்தையே ஜெயிக்கலாம், நல்லா தூங்கலாம். வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. 12 வருஷமா பெரும்பாடு, உதிரப்போக்கு, ரத்தப்போக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார். இயேசுவை குறித்து கேள்விப்படலாம், கேள்விப்பட்டு வர்றா. எப்படி வர்றா? அவருடைய வஸ்திரத்தை தொட்டாளாகிலும் நான் சுஸ்தமாவேன். அவருடைய வஸ்திரத்தை தொட்டாளாகிலும் நான் சுஸ்தமாவேன். விசுவாச அறிக்கையோடு வருகின்றார். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறார். அவர் சுகமாக்குறவராக இருக்கிறாரு, விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறாரு, அவர் ஆரோக்கியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. எல்லாம் கேள்விப்பட்டுட்டு தான் அந்த அந்த விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கு. வஸ்திரத்தை தொட்டா கூட நான் சுகமாயிருவேன், நான் சுகமாயிருவேன் அப்படின்ற விசுவாசம் வந்துருச்சு. இந்த வார்த்தையை அவ விசுவாசித்ததை வாயிலை வைத்து அறிக்கை செய்து கொண்டே வருகிறார். வஸ்திரத்தை தொட்டாளாக நான் சுத்தமாவேன், வஸ்திரத்தை தொட்டாளாக நான் சுத்தமாவேன். தொறா வருது, சுத்தமாயிட்டான். உதிரத்தின் ஊரல் நின்று விட்டது, அந்த வியாதி குணமாகி விட்டது. ஏன் சொல்ற? யார் என்னை தொட்டது? சீசர்கள்லாம் கேட்கிறாங்க. கூட்டத்தில் எவ்வளவு பேர் நெருக்கி இருக்கிறாங்க, யாரு தொட்டதுன்னு கேக்குறீங்க? இல்ல, இது வேற ஒரு தொடுதல். தேவனுடைய வல்லமையை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தொடுதல். சும்மா சாதாரண தொடுறது கிடையாது. தேவனுடைய வல்லமையை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தொடுதல். என்னது? விசுவாசத்தோடு தொடுதல். அல்லேலூயா. விசுவாசத்தோடு நீங்கள் தேவனை அணுகும் பொழுது தேவனுடைய வல்லமையை நீங்கள் அப்படி என்ன பண்றீங்க? கவர்ந்து இழுக்கின்றீர்கள்.
ஏன் சொல்றாரு என்கிட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனது உடனே ஒரு கர்ஷிப் இருக்குது, ஈரமா நட முக்கி தண்ணியில நட முக்கி நெருப்பு வச்சு பத்த வச்சோம்னா என்ன செய்யும்? பத்த வைக்காது. பத்த வைக்கிறது நீங்க போராடணும். ஏன்னா அது ஈரமா இருக்குது, தண்ணியில இருக்குது, நனைஞ்சு இருக்குது. அதனால என்ன பண்ண முடியாது, அதை எரிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்க. சரிங்களா? நெருப்பு கிட்ட கொண்டு போனா பத்தாது. நெருப்புல போட்டு உருட்டி விட்டா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆகும், புகைச்சல் ஆகி எரியா இருக்கும். ஆனா அதே துணிய பெட்ரோல்ல முக்கி நெருப்பு பக்கத்துல கொண்டு போங்க, கப்புன்னு பத்திக்கிறோம். நீங்க நெருப்பு நெருங்கிறதுக்கு என்ன ஆயிரும்? பத்திக்கிறோம். இதே போலதான் விசுவாசத்தில் நிறைந்திருக்கும் பொழுது, விசுவாசத்தில் நிறைந்திருக்கும் பொழுது பெட்ரோல்ல அணைக்கப்பட்ட துணி போலதான் கர்த்தருடைய வல்லமை என்ன பண்றீங்க? அப்படியே கவர்ந்து இழுக்கிறீங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. சரீர சுகத்திற்கு எது முக்கியமா இருக்குது? விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்கு. நிறைய பேத்துக்கு விளைவினம் வியாதி இருக்குது, நல்லவங்களா தான் இருக்கிறாங்க, மற்றவங்கள மன்னிக்கிறவங்களா இருக்கிறாங்க, இல்ல நல்ல நல்ல பண்புகள்லாம் இருக்குது. ஆனா ஏன் உங்களால சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள தக்கதான அந்த விசுவாசம் அவர்களுக்கு என்ன வரல, உண்டாக மாட்டேங்குது. அவர் என்னை குணமாக்குகின்ற வைத்தியராக இருக்கின்றார், அவரே என்னுடைய பரிகாரியாக இருக்கின்றார். என் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி என்னை விட்டு விளக்குவார். நான் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அவர் விரும்புகின்றார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு. இது ஒரு ஊழியக்காரனுடைய ஜெபம் மாத்திரம் கிடையாது, தேவனுடைய விருப்பம். நீங்க சுகமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? விசுவாசமா இருக்கணும். விசுவாசம் என்ன பண்றது? தேவனுடைய வல்லமையை கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏன் சொல்றாரு பாருங்க, நீ சமாதானத்தோடு, அந்த சிறியவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு போய் வேதனை நீங்கி சுகமாய் இரு. அப்ப சமாதானம் வந்தா என்ன நடக்குது? வேதனை நீங்குகின்றது, சுகம் உண்டாகுகின்றது. ஹல்லேலூயா. இந்த சமாதான பிரபுவை தான் காலை வேளையிலே நான் உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றேன். அவர் பெயர் இயேசு. அவர் பெயர் இயேசு. உலகம் தர முடியாத சமாதானத்தை அவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கின்றார். உலகத்திலே யாராலும் கொடுக்க முடியாது. இந்த சமாதானத்தை இலவசமாக ஈவாக அவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கின்றார். சமாதானம் வந்த பொழுது வேதனை நீங்குகின்றது, சுகம் உண்டாகுகின்றது. அதே சொல்ற சீசர்கள் அனுப்பி வீட்டுக்கு போய் இந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆசிரியர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என்ன அர்த்தம்? வீட்டுல வேதனை நீங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்று இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் நான் சொல்லுகின்றேன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வேதனைகள் அனைத்தும் நீங்கட்டும், உங்களுக்கு சுகம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. சொல்றாரு பாருங்க, இதோட அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானம் பரிபூர்ணப்படும் பொழுது என்ன நடக்குது? சௌக்கியமும் ஆரோக்கியமும் வருது பாருங்க. அது ஒரு பேக்கேஜ் ஆகுது. சமாதானம் என்ன இருக்குது? சௌக்கியம், ஆரோக்கியம், வேதனை நீங்கி சுகமாக இருக்கின்ற ஒரு நிலைமை, சுகமாக இருக்கக்கூடிய நிலைமை எல்லாமே எதுல இருக்குது? சமாதானத்துக்குள்ளே இருக்கின்றது. சமாதானம்னா ஜஸ்ட் ஒன்லி பீஸ்ஃபுல் மட்டும் கிடையாது, அதுக்குள்ள ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கின்றது. பெரும்பாலுள்ள சிறிய பார்த்து சொல்றாரு, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, வல்லமை உன்னை ரட்சித்தது என்று அந்த பதத்தை இயேசு யூஸ் பண்ணதில்லை. விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசம் அவளை ரட்சிப்போடு நடந்து கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். திரும்ப கொடுக்குது. விசுவாசம் என்ன பண்ணுது? ரிசீவ் பண்ணுது. இப்ப எஃப்எம் ரேடியோலாம் இருக்குது 102.4 அப்படின்ற இதுல வந்து
மாடுலேட் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. அது நம்ம எஃப்எம்ல வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம் 102.4. அப்போ டியூன் பண்ணோம்னா என்ன வருது? அந்த பாட்டு கேட்குது. அந்த அலைவரிசைக்கு நம்ம டியூன் பண்ணிட்டோம், அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நம்ம டியூன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சிக்னல் வருது, பாட்டு கேட்குது. அதே போலதான் கர்த்தர் கிருபையா எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். ரட்சிப்பு எல்லாமே இருக்குது பாரு, ரட்சிப்பு எல்லாமே இருக்குது. அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு, சுதந்திரித்துக் கொள்வதற்கு, அனுபவிப்பதற்கு ஒரு திறவுகோல் இது விசுவாசம். விசுவாசம் என்ன பண்ண முடியாது, தர முடியாது பாரு. டேங்க் நிறைய தண்ணி இருக்குது, டேங்க் ஃபுல்லா தண்ணி இருக்குது. ஆனா நான் பைப்பை திறந்து குடத்தை வச்சு தண்ணி குடிக்கலைன்னா என்ன பண்ண முடியாது? குடிக்க முடியாது. கர்த்தர் என்ன பண்றாரு? கிருபையா எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் உங்களுக்காக ஆயத்தம் செய்து வைத்திருக்கின்றார். ஆனா நீங்க விசுவாசிக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். ரசிக்கப்பட்டது என்னது? விசுவாசம் தான். பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு ஒரு அறிக்கை செய்து கொண்டே வந்தாள். ஒரு வஸ்திரத்தை தொட்டால் நான் சொப்பமாவேன், ஒரு வஸ்திரத்தை தொட்டால் நான் சொப்பமாவேன், எதுவரையும் சொல்லிக் கொண்டு வந்தாள். சொல்லுங்க. சுகம் அடையும் வரை சொல்லிக் கொண்டு இருந்தாள், தொட்டு சுகம் அடைந்தாள். அல்லேலூயா. இன்னைக்கு பைபிள்ல நமக்கு ஒரு வார்த்தை இருக்கு, நமக்கு ஒரு வாக்குறுதி இருக்குது. என்னன்னா, அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாயிருக்கிறீர்கள், குணமாயிருக்கிறீர்கள். இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமாயிருக்கிறீர்கள். இல்ல பிரதர், நான் வியாதியா தான் பிரதர் இருக்கேன். விசுவாசத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். எதுவரைக்கும் நான் சொல்ல வேண்டும்? சுகம் அடையும் வரைக்கும் நான் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் என்னோட விசுவாசமா இருக்கணும். அல்லேலூயா. ரிப்போர்ட் இப்படி சொல்லுது, டாக்டர் சொல்லிட்டாங்க, அந்த வியாதி வந்தவங்க அந்த மாதிரி அப்படி ஆயிட்டாங்க, இப்படி ஆயிட்டாங்க, அதெல்லாம் பேச்சே கிடையாது. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கின்றது? இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள். அல்லேலூயா. அப்ப அதை தான் சொல்லணும். அதையே அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதையே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப என்ன நடக்குது? விசுவாசம் என்ன வளர ஆரம்பிக்குது. நீங்க சொல்ல 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 என்ன நடக்குதுன்னா, நீங்க துணியை வந்து பெட்ரோல போட்டு நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன நடக்குது? பத்திக்கிட்டு எரியும். தேவனுடைய வல்லமை நீங்கள் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். வாசிப்போம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அல்லேலூயா. ஜெபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தாதான் நாம் ஜெபித்த ஜெபத்திற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம ஜெபிக்கிற அநேக ஜெபங்களுக்கு ஏன் பதில் கொடுக்கப்படவில்லை அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம விசுவாசிக்கிற பாருங்க. அப்ப நாம் விசுவாசமாக இருந்து ஜெபித்தோம் என்றால் ஜெபத்திற்கான பதில்களை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்றோம், ரொம்ப நல்லது. முழங்கால் நின்று ஜெபம் பண்றோம், ரொம்ப நல்லது. அழுது ஜெபம் பண்றோம், ரொம்ப நல்லது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லாமே நானும் செய்யறேன். ஆனா அது ஜெபத்திலே முக்கிய பங்கு வகிக்கவில்லை. எது ஜெபத்திலே முக்கிய பங்கு வகிக்கின்றது? விசுவாசம். ஜெபத்தில் என்ன இருக்கணும்? ஜெபத்திற்கு பதில் வர வேண்டும் என்றால் நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், சொஸ்தமாக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் தான் பிணியாளிகளை ரட்சிக்கும். ஜெபத்துல விசுவாசம் இருக்கணும் பாருங்க. ஒரு பைக் இருக்குது, அருமையான பைக்கு. பெட்ரோல் இல்லைன்னா பைக் ஓட்ட முடியுமா?
முட்ட முடியாது. பெட்ரோல் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. துப்பாக்கி இருக்குது, நல்லா ஷார்ட் கட் இருக்குது, அதுல தோட்டா இல்லைன்னா அதை வச்சு என்ன பண்ண முடியாது, சுட முடியாது. பாருங்க, செல்போன் இருக்குது, பேட்டரி இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. பாருங்க, அதே போலதான் ஜெபத்துல விசுவாசம் இல்லைன்னா தேவனிடத்திலிருந்து நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. அடுத்து வரேன் பாருங்க, விசுவாசம் எப்படி வருது, விசுவாசத்தை நாம் பெருக செய்ய என்ன செய்ய வேண்டும் நான் சொல்றேன். ஜெபத்துல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்க வேண்டும். மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அல்லேலூயா. நீங்க ஜெபத்துல ஆண்டவர்கிட்ட எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் நான் பெற்றுக் கொள்ள போகின்றேன் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்க அப்படின்னா அவைகள் உங்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுக்க போறாரு, என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். கொடுக்க போறாரு அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா என்ற சந்தேகத்தோடு நான் கேட்டேன் என்றால் அது அந்த ஜெபத்துல என்ன இல்ல, பதில் இல்ல. பாருங்க, இந்த ஜெபத்துக்கு பதில் இருக்கு. கர்த்தர் எனக்கு கொடுப்பார். ஜெபத்துல நான் விசுவாசத்தோட வரணும். கர்த்தர் எனக்கு செய்வார் அப்படின்ற விசுவாசத்தோடு நான் ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்குது? கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கின்றார். விசுவாசம் ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த விசுவாசத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரா? எடுத்து வாசிங்க. ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுவதாவது, உங்களில் எவராவது தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் தகுந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவன் எண்ண வேண்டும். அல்லேலூயா. அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசின் அளவின்படி. தேவன் என்ன பண்ணிருக்காரு? விசுவாசத்தை உங்க ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. பாருங்க, தேவன் வந்து விசுவாசத்தை என்ன பண்ணிருக்காரு? பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். அவர் மனிதரிடத்தில் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லவே. அவர் மனிதரிடத்தில் பாரபட்சம் பார்க்கிறவர் கிடையாது. பகிர்ந்து கொடுத்திருக்காரு. ஈவனாதான் கொடுத்திருக்கிறாரு. அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும்? வர்த்திக்க செய்ய வேண்டும், வளர செய்ய வேண்டும். விசுவாசத்தை நாம் என்ன பண்ணணும்? விருத்தி அடையணும். பாருங்க, ஒரு கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்துச்சுன்னா மலையவே என்ன பண்ணிடலாமா? நகர்த்திடலாமா? ஒரு காட்டு அத்தி மரத்தை வேரோடு பெயர்த்து கடலில கொண்டு போய் நாட்டப்படு அப்படின்னு சொன்னா நடந்துருமா? சொல்லியபடியே ஆகும் அப்படின்றாரு ஆண்டவர் சொல்றாரு. கடுகு அந்த அளவுக்கு, கடுகு விதை அளவு விசுவாசம், மைக்ரோ லெவல் ஃபெய்த் இருந்தா கூட என்ன பண்ண முடியுமா? மகாபெரிய காரியத்தை செய்ய முடியும் ஆண்டவர் சொல்றாரு. தேவன் என்ன தெரியும்? விசுவாசம் கொடுத்திருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை என்ன பண்ணணும்? வளர செய்ய வேண்டும். விசுவாசத்தை நாம் பெருக வேண்டும். விசுவாசத்தை நாம் விருத்தி அடைய செய்ய பாருங்க. விசுவாசம் எதனால் வருகின்றது? வாசிங்க. ரோமர் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, faith come by hearing, hearing by the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதன் மூலமாக விசுவாசம் வருகின்றது. இன்னொரு ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, hearing by the word of Christ. இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை கேட்பதினால் விசுவாசம் வருகின்றது. பவுல் எழுதுறார், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை, மெசேஜ் ஆஃப் குட்னஸ், மெசேஜ் ஆஃப் காஸ்பல், இதை கேட்பதினால் எனக்கு என்ன உண்டாகுது? விசுவாசம் உண்டாகுது. ஏன்னா பைபிள் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகின்றவர் இயேசு கிறிஸ்து. உங்களுக்குள்ள விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறவரு இயேசு கிறிஸ்து. அவருடைய சுவிசேஷ செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ளே விசுவாசம் வர ஆரம்பிக்கிறது.
இப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை, கிறிஸ்துவின் உபதேசத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்குள்ளே விசுவாசம் வந்து கொண்டே இருக்க ஆரம்பிக்கிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்பது ரொம்ப அவசியம். நான் ஒரு ஊழியக்காரத்தை கேட்டாரா, ஜெபிப்பது முக்கியமா, வேத வாசிப்பது முக்கியமா, எது மிகவும் முக்கியம் அப்படின்னு கேட்டாரா. அந்த ஊழியக்காரர் சொன்னாரா, மூச்சு விடுறது முக்கியமா, மூச்சு இழுக்கிறது முக்கியமா கேட்டாரா. ரெண்டுமே முக்கியம் தான். ரெண்டுமே முக்கியம் தான். ரெண்டுமே முக்கியம், ரொம்ப முக்கியம். மூச்சை நீங்க இழுக்கிறீங்க, மூச்சை விடுறீங்க, எவ்வளவு முக்கியமோ அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும்? சுவாசிக்க முடியும், நீங்க ஜீவனோட இருக்க முடியும். இல்லைன்னா மூச்சை மட்டும் இழுத்துட்டே இருந்தா இருக்கு, லங்ஸ் வீக் ஆயிருக்கு. இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன முடியும்? வீக் ஆயிருக்கு. அவ்வளவுதான். அதே போலதான் ஜெபமும் விசுவாசமும். ஜெபமும் வேத வாசிக்கும். விசுவாசம் வேத வாசிப்பு தான் வரணும் பாருங்க. விசுவாசம் வந்து தேவனுடைய வார்த்தையை சுற்றி தான் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய விசுவாசம் இருக்கும் என்றால் அது தேவனிடத்திலிருந்து வந்த விசுவாசம் கிடையாது. கிறிஸ்து உங்களுக்குள்ளே ஆரம்பித்து வைத்த அந்த விசுவாசம் கிடையாது. நீ எது நம்பிட்டு உலகத்தார்கள் விசுவாசிக்கிறாங்கல்ல, விசுவாசம் பேர் வச்சிருக்காங்க, விசுவாசம் படம் தான் எடுக்கிறாங்க, அந்த விசுவாசம். நான் சொல்றது பைபிள் அடிப்படையில் விசுவாசம் தான், வார்த்தை நம்புறது. ஜபமும் வேத வாசிப்பும் மிகவும் முக்கியம் பாருங்க. இயேசு ஒரு சில காரியங்கள் ஆச்சரியப்படுத்தி வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள். மார்க் 6ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்கள். அங்கே அவர் சில நோயாளிகளின் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றி திரிந்து உபதேசம் பண்ணினார்கள். ஒரு சொந்த ஊருக்கு இயேசு போறாரு. மத்த ஊர்ல செஞ்ச மாதிரி அற்புத அடையாளங்களை அங்க செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? எழுதப்பட்டிருக்கு பாருங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு இயேசுவை ஆச்சரியப்படுத்தினாங்க. அவிசுவாசத்தை. அப்ப அவிசுவாசம் என்ன பண்ணுது? இயேசுவை ஆச்சரியப்படுத்துறாங்க. பாவி, உளையான சேத்துல கிடந்த, குப்பையில கிடந்த உன்னை தூக்கி நான் உயர்த்தி வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன விஷயத்துக்கு நம்ப மாட்டேயே. கரண்ட் பில்லு கட்ட முடியலன்னா உடனே ஆர்டர் நம்புறது கிடையாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா என்ன பண்றது? விசுவாசம் இழந்துடுறது. ஏன் ஆண்டவர் இப்படி நடந்துச்சு அப்படின்னு. மகா பெரிய ரட்சிப்பை இலவசமாக ஈவாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவிசுவாசத்தோட என்ன பண்ணக்கூடாது? ஆண்டவர் ஆச்சரியப்படுத்தக்கூடாது. விசுவாசத்தில் இருந்து ஆண்டவரை ஆச்சரியப்படுத்த வேண்டும். இயேசுவால நிறைய பேரை சுகமாக்க முடியல. சுகமாக்குகிற வரங்கள் இருந்தாலும் சுகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த அந்த நபருக்கு விசுவாசம் இருக்கணும் பாருங்க. விசுவாசம் இல்லைன்னா சுகம் பெற முடியாது பாருங்க. நிறைய சுகமாக்கும் கூட்டங்கள் நடக்குது பாருங்க. கர்த்தர் வந்து எல்லாவற்றையும் வியாதியஸ்தர்கள் எல்லோரையும் சுகமாக்கினார். இயேசுவை நம்ம எல்லாத்தையும் சுகமாக்கினார் பாருங்க. ஆனா ஏன் கூட்டங்கள்ல வந்து நிறைய பேர் சுகமாக மாட்டாங்க? என்ன காரணம் அப்படின்னா விசுவாசம் இல்ல பாருங்க. கேள்விகள், சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, நோய் போயிட்டு திரும்பி வந்துருமா, கூட்டம் முடியற அதுக்கு வேலிடிட்டி இருக்குதா, கூட்டம் முடிஞ்சவன வீட்டுக்கு போன பிறகு வந்துருமா, இந்த டவுட்டோடய போய் நிக்கிறது. வேலைக்காவது பாருங்க. இயேசுவால என்ன பண்ண முடியாது? சுகத்தை கொடுக்க முடியாது பாருங்க. சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், நீடி ஆயோட இருக்கணும் ஆண்டு விரும்புறாரு. இந்த எண்ணம் உள்ள வச்சுக்கோங்க. வியாதியோடு இருப்பது என்னது? தேவனுடைய சுத்தம் கிடையாது. வியாதி என்பது மரணத்தின் சக்தி. மரணத்தின் சக்தி உங்களை ஆளுகை செய்ய அதிகாரம் கிடையாது. ஏதோ ஒரு காரியங்களுக்கு என்ன பண்ணிருப்பீங்க? விசுவாசம் இடம் கொடுத்திருப்பீங்க. ஏதோ ஒரு காரியம் தப்பா நடந்திருப்பீங்க. அதனால என்ன பண்ணிருக்காங்க? பிசாசு உள்ள வந்து கிரியை செஞ்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வருது ஒரு சில வியாதி. இன்னொன்னு இயற்கையாக ஒரு சில வியாதிகள் இருக்கின்றது. சரிங்களா? ஆனா எந்த வியாதியும் நீங்க இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் ஆண்டு விரும்புகிறார். அல்லேலூயா. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆஸ்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்.
ஹalleluya. அனுதினமும் என்ன பண்ணுவாரு? உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும், அதாவது நீங்க சாப்பிடுற அந்த சாப்பாடு உங்க ஊட்டாவை என்ன பண்ணுவாரு? ஆசீர்வதிப்பார். உணர்வோட சாப்பிடணும். ஆண்டவரே இந்த சாப்பாடை நீங்க ஆசீர்வதிச்சிருக்கீங்க, தண்ணியை ஆசீர்வதிச்சிருக்கீங்க. ஆனா முக்காவாசி வியாதி பாத்தீங்கன்னா சாப்பாட்டுனாலையும் தண்ணினாலதான் வருதுன்றாங்க. அதான் என்ன பண்றாரு? ஆண்டவர் அந்த இடத்துல ஆசீர்வதிக்கிறேன். உள்ள போகும்போது என்ன ஆரோக்கியமா உள்ள போகுது. சரிங்களா? ஆண்டவரோட ஆசீர்வாதம் இருக்கணும். தண்ணியிலையும் சாப்பாடு இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல்நிலை இருக்கும். இயேசுவால என்ன பண்ண முடியல? சுகமாக்க முடியல. சரி, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு? அவிசுவாசம் இருந்துச்சு. அவிசுவாசத்துக்கு இயேசு என்ன செஞ்சாரு? ஆச்சரியப்பட்டாரு. 6வது வசனம் வாசிங்க. மார்க் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். ஹalleluya. அவிசுவாசம் இருக்குது. அவிசுவாசத்தை போக்குறதுக்கு ஆண்டவராக இயேசு என்ன பண்றாரு? உபதேசம் பண்ணினார். என்ன சொன்னேன் உங்களுக்கு? விசுவாசம் எதனால வருது? தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வருகின்றது. அப்ப இயேசு என்ன பண்றாரு? உபதேசம் பண்றாரு. எதுக்கு உபதேசம் பண்றாரு? அவிசுவாசத்தை நீக்குவதற்காக உபதேசம் பண்றாரு. அவிசுவாச நோய்க்கு மருந்து என்னது? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். ஹalleluya. அவிசுவாச நோய்க்கு மருந்து என்னது? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். என்ன பார்த்தோம்? Faith come by word of Christ. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்பதினால் வருகின்றது. அப்ப அவிசுவாச நோய்க்கு மருந்து என்னது? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். அப்ப உங்களுக்கு அவிசுவாசம் இருக்குதா? நான் சொல்றேன், புதிய ஏற்பாடு ஃபுல்லா படிங்க, நிருபங்களை ஃபுல்லா படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க, தியானிச்சுக்கிட்டே இருங்க. அவிசுவாசம் என்ன ஆயிடும்? அவிசுவாச இருள் அகன்றுவிடும். விசுவாச ஒளி உங்களுக்குள்ளே வந்துவிடும். ஹalleluya. இயேசு கையாண்ட முறை தான். இயேசுவால அற்புதங்கள் செய்ய முடியல. ஏன் செய்ய முடியல? அநேக அற்புதங்கள் செய்ய முடியல. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் அற்புதம் செய்ய முடியும். எல்லாருக்கும் செய்ய முடியல. அவர் எல்லோரையும் குணமாக்க வேண்டும் என்று தான் வந்தார். ஆனால் எல்லோரும் விசுவாசிக்கவில்லை. ஒரு சிலர் மாத்திரமே விசுவாசித்தார்கள். அப்ப அந்த இடம் ஃபுல்லா அவிசுவாசமா நிறைஞ்சிருக்குது. அவிசுவாசத்தை போக்குறதுக்கு இயேசு கையாண்ட முறை உபதேசம். தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கின்றார். அப்ப நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க 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 என்ன ஆகுது? உங்களுக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் எல்லாம் அகன்று விடுகின்றது. விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. அவிசுவாசம் என்ன பண்ணிடுச்சு? இயேசுவை ஆச்சரியப்படுத்திச்சு. இன்னொரு ஒரு காரியம் இயேசு ஆச்சரியப்படுத்திச்சு பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்லுகிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுவேன் என்றார். ஹalleluya. நூற்றுக்கதிபதியை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நூற்றுக்கதிபதி ஒரு வேலைக்காரன் வியாதியா இருக்கான். அவன் என்ன பண்றான்? யூதர்கள் அனுப்பிடுறான். யூதர்களின் மூப்பர்கள் அனுப்பிவிட்டு இயேசுகிட்ட போய் சொல்லுங்க, வேலைக்காரன் வியாதியா இருக்கான், வேண்டுதல் செய்ய சொல்லுங்க. இயேசு என்ன பண்றாரு? வர்றாரு. அப்ப சொல்றான், இல்ல என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு இயேசு வர்றதுக்கு நான் பாத்திரவான் கிடையாது. ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசுவினுடைய வார்த்தையின் மீது அவன் விசுவாசம் வைத்தான். இயேசுவினுடைய வார்த்தையில் இருக்கின்ற வல்லமையின் மீது அவன் விசுவாசம் வைத்தான். பைபிள் படிச்சிருப்பாங்க போல, சங்கீதத்தை படிச்சிருப்பாங்க போல. அவன் வசனத்தை அனுப்பி அவர்கள் குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கின்றார். அவனை பத்தி நல்ல சாட்சி சொல்லியிருக்கிறார். நூற்றுக்கதிபதியை பத்தி அவன் யூதர்களுக்கு தேவாலயத்துல கட்டி கொடுத்திருக்கான். நல்ல நற்சாட்சி பெற்றவனா இருக்கிறான். நூற்றுக்கதிபதி வேதத்தை படிக்கிறவனா தான் இருப்பாங்க. வார்த்தை நம்பியிருக்கார். ஒரு வார்த்தையை சொல்லும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இயேசு சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டான். அப்ப விசுவாசம் என்ன பண்ணுது? ஆச்சரியப்படுத்துகின்றது. யாரை? தேவனை ஆச்சரியப்படுத்துகின்றது. அவிசுவாசம் என்ன பண்ணுது? ஆச்சரியப்படுத்துது. விசுவாசம் என்ன பண்ணுது?
ஆச்சரியப்படுத்துது. எதன் அடிப்படையிலே? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அது தேவனை ஆச்சரியப்படுத்துகின்றது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகின்றது. வார்த்தை அனுப்பி சுகமாக்கும். வார்த்தை சொன்னால் என்னுடைய வேலைக்காரன் சுஸ்தமாவான், குணமாவான். இயேசு என்னைக்குமே ஒரு ஆளை பார்க்கிறார் அப்படின்னா அவருடைய விசுவாசத்தின் அளவை பார்ப்பார். மனிதன் முகத்தை பார்க்கின்றான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். நம்ம வெளிப்பிரகாரமான காரியங்களை தான் பார்ப்போம் பாருங்க. நம்ம ட்ரெஸ் கோடு, ஸ்டைலு, ஹேர் ஸ்டைலு, அப்பியரன்ஸ் இதுதான் பார்க்க பாருங்க. ஆனா கர்த்தர் அப்படி கிடையாது. உள்ள பார்ப்பார். திங்கிங் எப்படி இருக்குது, உள்ளான சுபாவம் எப்படி இருக்குது, என்ன கேரக்டர் இருக்குது, அவங்களுக்கு எப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கு, இதெல்லாம் பார்ப்பாரு. வெளிப்பிரகாரத்துக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். அவர் இன்னர் லைஃப் தான் பார்ப்பாரு. எக்ஸ்டர்னல் லைஃப் பெருசா அவர் பார்க்கிறவர் கிடையாது. மனிதன் முகத்தை பார்க்கின்றார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். இயேசு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வாழ்க்கையில வாழ்ந்த காலத்துல நிறைய அவருடைய விசுவாசத்தோட அளவு பார்த்தாரு. ஒரு சில சம்பவங்களை நம்ம பார்ப்போம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பியபடி உனக்கு ஆக கடவுள் என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த ஸ்திரீ இயேசு பின்னாடியே வர்றா. இந்த கானானிய ஸ்திரீ என் மகள் பிசாசின் பிடியில் இருக்கிறா, அவளுடைய பேச்சு சுகமாக்குங்க அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு? மறுமொழி கூறவே இல்லை. சீசர்கள் என்ன பண்றாங்க? அதட்டுறாங்க, அவளை போக விடும், தடுக்கிறாங்க பாருங்க. இயேசுக்கு அணுக விடாம சீசர்கள் தடுக்கிறாங்க பாருங்க. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, சாமி இடம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொடுக்க மாட்டாரு. இயேசுதான் சுகத்தை பெறுவதற்காக வர்றா. இவங்க ஆண்டவரை அனுப்பிவிடும், அனுப்பிவிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கிறா. இயேசு சொல்றாரு, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அந்த கான்வர்சேஷன் எதுக்கு நடந்துச்சு அப்படின்னா, கடைசியில சொல்லி கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, உன் விசுவாசம் பெரியது. அவ்வளவு நேரம் நடந்த அந்த சம்பவத்தோட காரணம் விசுவாசத்தின் அளவை பார்த்துக் கொண்டிருக்கிறார். அந்த பெண்ணுக்குள்ள இருக்கின்ற இந்த விசுவாசத்தின் அளவை அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார். சோதிச்சு பார்க்கிறார், விசுவாசத்தை சோதித்து பார்க்கின்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அவன் என்ன கேட்டா? அப்பா அம்மா கேட்டா என்ன கேட்டா? மகளுக்கு சுகம் கேட்டா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? பிள்ளைகளின் அப்பம். அப்ப பிள்ளைகளின் அப்பம்னா என்னது? ஆரோக்கியம், சுகம். இயேசு சொல்லியிருக்காரு, அன்றுள்ள அப்பம். அப்பம்னா என்னது? சுகம். அந்தந்த நாளைக்குரிய சுகம், பலன் தருபடியாக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். அப்ப பிள்ளைகளுக்கு சுகம் உரியதாக இருக்கின்றது. யார் பிள்ளைகள்? அவருடைய நாமத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றார். நீங்க எல்லாரும் யாரு? இயேசுவின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கின்றீர்கள். பிள்ளைகளின் அப்பம் பிள்ளைகளுக்கே. அல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கிறாம இருக்கீங்க அப்படின்னா இப்பவே ஏத்துக்கங்க, தேவனுடைய பிள்ளையா மாறிடுவீங்க, சுகத்தை இமிடியேட்டா பெற்றுக் கொள்வீங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, மேஜை கீழே விழுதுங்களா, அதை கூட நான் சாப்பிட்டுக்கிறேன், நாய்க்குட்டிகள் சாப்பிடுறது அந்த மாதிரி சாப்பிடுறேன், பூங்க பேசுறேன். கடைசியில கன்க்ளூஷன் பாத்தீங்க அப்படின்னா, உன் விசுவாசம் பெரியது. விசுவாசத்தோட அளவு பாக்குறாரு. என்ன விசுவாசம்? விடாப்பிடியான விசுவாசம். விடாப்பிடியான விசுவாசம், கிரேட் ஃபெய்த். அவரோட விசுவாசம் ரொம்ப பெருசா இருக்குது. கிரேட் ஃபெய்த். எப்படியாச்சும் நீங்க சுகம் கொடுத்தாங்க ஆண்டவரே, நீர்தான் மெசியா, நீர்தான் தேவகுமாரன், நீர் யூதர்களுக்கு மட்டும் ரட்சகர் கிடையாது, நீர் எங்களுக்கும் ரட்சகர், நீர் உலக ரட்சகர், நீ சுகத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. விடாப்பிடியாக பின்தொடர்கின்றார்.
மகளுக்கு என்ன உண்டாயிருச்சு? சுகம் உண்டாயிருச்சு. இப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னு பாருங்க. விடாப்பிடியான விசுவாசம். பெற்றுக்கொள்ளும் வரை உறுதியாக இருக்க வேண்டும். விடக்கூடாது பாருங்க. கண்டிப்பா கொடுப்பாரு. புறஜாதியாகி அந்த பெண்ணுக்கே கொடுத்தாரு. இன்னைக்கு தேவனுடைய சொந்த பிள்ளைகளா நீங்க மாறிக்கீங்க பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. விசுவாசிங்க. பிள்ளைகளின் அப்பத்தை உங்களுக்கு கண்டிப்பா கொடுப்பாரு. வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்தினால் பலவீனமா இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ள இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. வீக் ஃபெய்த். பலவீனமா இருக்கல. ஃபெய்த் வீக்கா இல்ல. எதனால அவனுடைய ஃபெய்த் வீக்கா இல்ல? அவன் 100 வயது ஆனதுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். சரீரம் சொல்றத அவன் என்ன பண்ணல? எண்ணவே இல்ல. அதனால அவன் என்னவா இல்ல? விசுவாசத்துல பலவீனமா இல்ல. நீங்க சரீரம் சொல்றத நீங்க திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரீரம் சொல்லுது சுகர் இருக்குது, பிரஷர் இருக்குது, பிபி இருக்குது, காய்ச்சல் இருக்குது, கோல்டு இருக்குது, அதையே திங்க் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறீங்க. அப்ப எதை திங்க் பண்ணணும்? பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. கிறிஸ்துவுக்குள் நான் பலவனாக இருக்கின்றேன். இயேசுவின் தனமூலம் நான் சுகமாக இருக்கின்றேன். இதை நான் திங்க் பண்ணிட்டே இருக்கணும் பாருங்க. அவன் அப்படிதான் திங்க் பண்ணான். சரீரம் செத்து போச்சு. சாராளுடைய கற்பம் செத்து போய் விட்டது. கரு உருவதற்கான ஒரு சூழ்நிலையே கிடையாது பாருங்க. வயசான காலத்துல ஏறக்குறைய 100 வயசுல குழந்தை பெறுவதற்கான சாத்தியமே கிடையாது. கருமுட்டை கூட உருவாகாது. இருந்தாலும் இந்த சரீரம் சொல்வதை அவன் என்னவே இல்லை. கரு உருவாகல, ஸ்பெர்ம் கவுண்ட் உருவாகாது, எதுவுமே இல்ல. ஆனா சரீரம் சொல்றது என்னவே இல்ல. அதுக்கு மாறாக என்ன எழுதிக்கிட்டு இருந்தான்? என் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும். என் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதுதான் அவனுடைய எண்ணமா இருந்துச்சு. சரீரம் சொல்றது என்னல? ஆண்டவர் சொன்னதை எண்ணிக்கிட்டே இருந்தான். அதனால அவன் என்ன ஆனா விசுவாசத்தில் பலவானா இருந்தான். அவனுடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. நானும் உங்களுக்கு சொல்றேன், உங்க சரீரம் சொல்றத நீங்க என்ன கூடாது. சரீரம் சொல்றத என்ன? நீங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கின்றது அதை எண்ணிக்கொண்டே இருங்கள். அவர் தன்னுடைய வசனத்தை அனுப்பி நீ குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைப்பார். அதை எண்ணுங்கள். அவருடைய தனமூலம் நான் சுகமாக்கப்பட்டிருக்கின்றேன். அதை எண்ணுங்கள். அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிக்கின்றார். அதை எண்ணிக்கொண்டிருங்கள். இயேசுவின் ரத்தம் சுத்திகரித்துக் கொண்டே இருக்கின்றது. அதை எண்ணிக்கொண்டே இருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ளே இருக்கின்றது. நித்திய ஜீவன் எனக்குள்ளே இருக்கின்றது. அதை எண்ணிக்கொண்டே இருங்கள். இயேசுவின் சரீரம் எனக்குள்ளே இருக்கின்றது. கவனிங்க எடுக்கிறீங்களா? இயேசுவின் சரீரம் எனக்குள்ளே இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்னோட ரத்த ஓட்டத்துக்குள்ளே கலந்து விட்டது. இதை எண்ணிக்கொண்டே இருங்கள். நீங்கள் விசுவாசத்தில் பலனுள்ளவனாக மாறிவிடுவீர்கள். அல்லேலூயா. நீங்க உங்க சரீரம் என்ன பண்ணும்? வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். பலவீனமா இருக்கிற சரீரம் பலனுள்ள சரீரமாக மாறிடும். இன்சுலின் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடும். கிட்னி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். கண்டிப்பா சொல்றேன். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு உதாரணம் சொன்னேன். மாங்காய் நீட்டா சொல்றேன், வார்த்தையா தான் சொல்றேன். உங்க நாக்கு கடியில எப்படி எச்சி ஊறுது? எண்ணத்தை நீங்க திங்க் பண்றீங்க, உங்க சரீரத்துல ரியாக்ட் பண்ணுது. அதே போல தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். ஆத்துமாவையும் ஆவியும் ஊனையும் குறுக குத்தி ஊடுருவது பயங்கரமான வல்லமையான வார்த்தை. இதை நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க உங்க சரீரத்துக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரீரம் என்ன சுகமாக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் வல்லமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிக் ஃபெய்த் இருக்க கூடாது பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி
எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இயேசுவும் சீசர்களும் படகுல பயணம் பண்ணிட்டு இருக்காங்க. காற்றடிக்கிறது, கடல் கொந்தளிக்கின்றது. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டு இருக்காரு? எல்லாம் தூங்கிட்டு இருக்காரு. தலாணி வச்சு தூங்கிட்டு இருக்காரு. சீசர்கள் என்ன பண்றாங்க? பயப்படுறாங்க. ஐயோ நாங்க சாக போறோமே, அழிய போறோமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து இயேசுவை என்ன பண்றாங்க? இயேசு என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த். அற்ப விசுவாசம் என்ன? அற்ப விசுவாசம் என்ன? இயேசு கூடவே இருக்கிறாரு, பக்கத்திலேயே தான் இருக்கிறாரு. சாக போறோம்ன்றாங்க, அழிய போறோம்ன்றாங்க, உங்களுக்கு கவலை இல்லையான்றாங்க. இயேசு கூடவே இருக்கிறாரு. இயேசு செய்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க, அடையாளங்கள் எல்லாம் பார்த்திருக்காங்க. வானத்துல தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மீது நான் பிரியமா இருக்கின்றேன் சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. அநேக அற்புத அடையாளங்களை பார்த்திருக்கிறாங்க. இயேசு கூடவே இருக்கிறாங்க. இயேசு கூட இருந்தும் சாக போறோமே, அழிய போறோமே. அற்ப விசுவாசம். நம்மளுக்குள்ள ஒரு சில நேரத்தில் நம்ம பிரச்சனை எடுத்துக்கிறாங்க. மகிமையின் நம்பிக்கையாக என்ன வருது? உங்களுக்குள்ளே இருக்கின்றார், கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கின்றார் என்று அறியீர்களா? பவுல் கேட்கிறாரு. இயேசு எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கின்றார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கின்றார். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றார். கிறிஸ்துவின் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்கின்றார். இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்கணும். ஐயோ சாக போறமே, ஐயோ பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, பயப்படவே கூடாது. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறாரு. குழந்தை கூடாது பாருங்க. குழந்தை ஆண்டவர் உங்களை பார்த்து செய்வாரு. அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த கேள்வி கேட்பாரு பாருங்க. ரெண்டு விதமான காரியத்தை பார்க்கிறோம். கடலின் இறைச்சல், கடல்ல போயிட்டு இருக்க கடலின் இறைச்சல், சரிங்களா? அது என்னது அடையாளம்? சைக்காலஜிக்கலா நமக்கு உண்டாகக்கூடிய ப்ராப்ளம்ஸ், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், மன உளைச்சல், மன இறுக்கம், மனசுல ஒரு சஞ்சலம், ஒரு தவிப்பு, இறைச்சல் அடையாளம். கடல் கொந்தளிக்குது, படகு ஆடுது. பிசிக்கலா பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வறுமை, வேதனை, அடிமைத்தனம், இருள், வியாதி, பிசிக்கலா ஏற்படக்கூடிய பிரச்சனை, பிசிக்கல் வேல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை பாருங்க. ரெண்டுமே நடக்குது பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, இதன் மத்தியிலும் நான் உன்னோடு கூட தான் இருக்கின்றேன், நீ விசுவாசத்தோடு இரு. ஹல்லேலூயா. காற்றே இறையாதே, கடலே அமைதியா இரு. கட்டளையிட்டார். இயேசு தான் நம்மளுக்கு முன்மாதிரி. சைக்காலஜிக்கலா பிரச்சனை வருதா, நீங்க என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிரச்சனை நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த துன்பம், இந்த கெட்ட எண்ணங்கள், இந்த டிப்ரெஷன் கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் இதயத்துல வராம போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே. காற்றே இறையாதே. பிசிக்கலா போட்டா உழுப்புற மாதிரி ஒரு பிரச்சனை வருதா, இயேசுவின் நாமத்தினாலே கடலே அமைதியா இரு. இந்த போராட்டம் என்ன அப்படி தத்தளிக்க வைக்கிற, என்ன கீழே உலக வைக்கணும் நினைக்கிற இந்த பிரச்சனையை என்ன பண்ணணும்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு என்ன பண்ணணும்? அதட்டி அமைதியாக்க வேண்டும். அடுத்து வாசிங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 20-21. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். அல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஸ்ட்ராங் ஃபெய்த். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. நீங்க விசுவாசத்துல ஸ்ட்ராங் ஆகணும், ஸ்ட்ராங் ஃபெய்த்ல நீங்க நிக்கணும் அப்படின்னா தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின காரியங்களை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். எந்தெந்த வாக்குத்தத்தங்களை நம்புறது? பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் உங்களுக்கு இருக்கின்றது. தேவனுடைய எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களுக்கு உரியதாக இருக்கின்றது. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், மறுமைக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே வாக்கு தத்தத்திற்குள் இருக்கின்றது. அதை நீங்கள் எப்படி நம்பணும்? ஏதோ நம்பணும்னு போடல, முழு நிச்சயமாய் நம்ப வேண்டும். கன்ஃபார்மா நம்பணும். இது எனக்குரியதுதான்.
எனக்கு இதுதான். முழு நிச்சயமாய் நீங்கள் நம்ப வேண்டும். நம்பி என்ன பண்ணணும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இதை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தை நீங்கள் படிக்கும் பொழுது தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நீர்ப்பாசன தோட்டத்தை போல இருப்பாய், வற்றாத நீர்களை போல இருப்பாய். ஆண்டவரே, நீர்ப்பாசன தோட்டத்தை போல வற்றாத நீர்களை போல நீ மாற்றியதற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நீ வாளா இல்லாமல் தலையா இருப்பாய், நீ கீழா இல்லாமல் மேலா இருப்பாய் என்கிற வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் ஸ்தோத்திரமாக மாற்ற வேண்டும். இதுதான் பாருங்க, இதுதான் முழு நிச்சயம். ஜெபம் பண்ணும்போது எப்படி வரணும்னா, ஸ்தோத்திரத்துடன் கூடிய ஜெபங்களினாலும் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும். ஜெபம் பண்ணும் பொழுது கூட எப்படி வரணும்? ஸ்தோத்திரம் வரணும். என்ன வரணும்? எதை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணணும்? வாக்கு தத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம். ஆபிரகாம் அப்படித்தான். தேவன் உனக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்காரு? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இந்த சந்ததி வானத்த நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் இருக்கும். உன் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இதை நினைத்து இதை சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? மகிமைப்படுத்தி இருக்கின்றான். அதனால என்ன பண்ணலாம்? விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவன் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அப்ப நம்ம ஃபெய்த் என்ன ஆகுது? ஸ்ட்ராங்கா ஆகுது. பார்த்தோம் என்னென்ன பார்த்தோம்? விசுவாசம் என்ன பண்ணுது? தேவனை பிரியப்படுத்துது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துற ஒரு காரியமா இருக்குது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடும். நம்முடைய விசுவாசம் என்ன பண்ணுது? உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தை கொடுக்கின்றது. விசுவாசனால தான் என்ன பண்றோம்? உலகத்தை ஜெயிக்கின்றோம். அது மாத்திரம் கிடையாது, நம்ம ஜெபத்துல என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாணிகளை வச்சுக்கணும்னு பார்த்தோம். அது மாத்திரம் கிடையாது, தேவன் நமக்கு என்ன பண்ணிருக்காரு? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? வளர செய்ய வேண்டும், பெருக செய்ய வேண்டும். அதுல இன்னும் பெருகணும் பாருங்க, இன்னும் வளரணும் பாருங்க. ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்ம பார்த்து முடிப்போம். தேவன் நமக்கு விசுவாசங்களை கொடுத்திருக்கிறாரு. பார்த்தோம் நம்ம பலவீனமான விசுவாசம், வீக் ஃபெய்த், பெரிய விசுவாசம், கிரேட் ஃபெய்த், அற்ப விசுவாசம், லிட்டில் ஃபெய்த், ஸ்ட்ராங் வலிமையான விசுவாசம், ஸ்ட்ராங் ஃபெய்த். பல வகைப்பட்ட விசுவாசங்கள்லாம் இருக்குது பாருங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் இருக்குது. அதெல்லாம் எப்படி இந்த ஸ்டேஜ் எப்படி வந்துச்சு, எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, வீக் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு, எப்படி ஸ்ட்ராங் ஆச்சு அப்படின்னா, அவங்க எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு என்ன ஆகுது? அது விருத்தி அடையா இருக்குது. அதுக்கு ஒரு சில கோட்பாடுகள் இருக்குது பாருங்க, ஆவிக்குரிய கோட்பாடுகள் வாசிப்போம். விசுவாசத்தை நாம் எப்படி வளர செய்வது, நாம் எப்படி வளர்வது? 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வளரும்படி, எதிலே வளரும்படி? விசுவாசத்தில் வளரும்படி. விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். நீ விசுவாசத்தில் வளரும்படி திருவசனம், தேவனுடைய வார்த்தை, இதிலே வாஞ்சியாக இருக்க வேண்டும். வாஞ்சனா எப்படி? விருப்பமாக, தாகமாக, பசியோட இருந்தீங்க, பயங்கர பசியா இருக்குன்னு வச்சுங்களேன், எப்படி சாப்பிடுவோம்? டேஸ்ட் கூட தெரியாது, டக்கு டக்கு நாளி சாப்பிடுவோம். சாப்பிட்டு பசியில அடங்கின பிறகு டேஸ்டே தெரியும் நம்மளுக்கு. ரொம்ப தாகமா இருக்குன்னு வச்சுங்களேன், தண்ணி என்ன டேஸ்ட்னா தெரியாது நம்மளுக்கு, கடகடை குடிச்சிருவோம். குடிச்சு தாகம் அடங்கப்படாத தெரியுது உப்பு தண்ணி அப்படி. அதுதான் பாருங்க தாகம், அதான் வாஞ்ச, விருப்பம், ஒரு பசி. அப்படிப்பட்ட வாஞ்சை நமக்குள்ள இருக்க வேண்டும். எதுல? வேதத்தை படிப்பதிலே, திருவசனத்தை தியானிப்பதிலே. திருவசனம் என்னும் களங்கம் இல்லாத ஞானப்பால். ஞானப்பால், பால், பால்னு சொல்லி ஞானப்பால். குழந்தைக்கெல்லாம் மதர் ஃபீட் பண்றாங்க. பிறந்த குழந்தை 3 மணி நேரத்துக்கு கூட மதர் ஃபீட் பண்ணணுமா? அதோட வேலை என்னது? பால் குடிச்சு தூங்கும், பால் குடிச்சு தூங்கும், பால் குடிச்சு தூங்கும். அப்பதான் என்ன நடக்குது? அதுக்குள்ள வளர்ச்சி உண்டாகும். குழந்தை என்ன சரீர வளர்ச்சி ஆரம்பிக்கும், மூல வளர்ச்சி போல நாம் என்ன பண்ணணும்? திருவசனம் என்னும் புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல பைபிள் சொல்லுது பாருங்க.
புதிதாய் நீங்க பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலக்கமில்லா ஞானப்பாடி வாஞ்சியார். ஏன் இந்த புதிதாய் பிறந்த குழந்தைகள் அப்படின்றது ஏன் ஒப்பிடுறாரு ஆண்டவர் அப்படின்னா, இந்த குழந்தை எப்படி பால் குடிக்கிறதுல வாஞ்சியா இருக்குதோ அதே போல வசனத்தை படிக்கிறதுல நீங்க வாஞ்சியா இருக்கணும். வசனத்தை தவிர வேறு, பாலை தவிர வேறு எதுவும் குடிக்க முடியாது குழந்தை, புதிதாய் பிறந்த குழந்தை. அதே போல உங்களுக்கு வசனம் தான் முக்கியம், வேற எதையும் படிக்க, சும்மா கதை புக் படிக்கிறேன், காமிக்ஸ் புக் படிக்கிறேன், வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் படிக்கிறேன், அதுல உங்க நேரத்தை அதிகமா செலவழிக்க கூடாது பாருங்க. அதுல உங்க வாஞ்சையை செலுத்தக்கூடாது. உங்களுடைய வாஞ்சை, உங்களுடைய விருப்பம், உங்களுடைய தாகம், உங்களுடைய பசி வேதத்தை படிப்பதிலே, தியானிப்பதிலே, தேவனுடைய வார்த்தையிலே அதிக நேரத்தை செலவிடுதலே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப என்ன நடக்குது? நீங்கள் வளர ஆரம்பிக்கிறீர்கள், வளர ஆரம்பிக்கின்றீர்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாக படிக்க படிக்க, வாஞ்சியாக படிக்க படிக்க நமக்குள்ளே விசுவாசம் என்ன ஆரம்பிக்குது? வளர ஆரம்பிக்கின்றது. இன்னொரு காரியத்தை வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 5-6. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகள இதய விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தின் மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்பவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் இயேசுவை பார்த்து கேக்குறாங்க, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. வர்த்திக்கனா பெருக பண்ணுங்க, வளர பண்ணுங்க. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும், என்ன செய்யணும், நாங்க என்ன பண்ணணும் கேக்குறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சொல்றாரு? கடுகு விதையான விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த காட்டு அத்திமரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. கடுகு விதை அளவு குட்டியான ஃபெய்த், கொஞ்சோட அளவு ஃபெய்த் இருந்தா கூட போதும், காட்டு அத்திமரத்தை வச்சு என்ன பண்ணிடலாம், நகர்த்தி கடல்ல கொண்டு போய் நடப்படுவாயாக அப்படின்னு சொன்னா நடக்கலாம். என்ன செய்ய சொல்றாரு ஆண்டவர்? ஃபெய்த் ஆபரேட் பண்ண சொல்றாரு, விசுவாசத்தை கிரியையில காமிக்க சொல்றாரு. தேவனுடைய வார்த்தையை கேட்பது மூலமாக விசுவாசம் வருகின்றது. விசுவாசத்தை செயல்படுத்தும் பொழுது விசுவாசம் வளர்கின்றது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்பதன் மூலமாக உங்களுக்குள்ளே விசுவாசம் வருகின்றது. அந்த வந்த விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்தும் பொழுது, அந்த ஃபெய்த்தை நீங்க ஆபரேட் பண்ணும்போது, ஆக்ஷனுக்குள்ள கொண்டு வரும்போது அது வளர ஆரம்பிக்கின்றது. ஃபெய்த் ஆபரேட் பண்ணுங்க பாருங்க. தேவன் மீது உள்ள ஐக்கியம் உங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க ஃபெய்த்தை வந்து ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். ஐக்கியம் இல்ல அப்படின்னா உங்களால என்ன பண்ண முடியாது, சரியா ஆபரேட் பண்ண முடியாது. எலியா ஜெபம் பண்றாரு, 3 வருடம் என்ன பண்ணல, 3 வருடம் 6 மாசம் மழையே பெய்யல. மறுபடியும் ஜெபம் பண்றாரு, மழை பெய்ய ஆரம்பிக்குது. ஃபெய்த் ஆபரேட் பண்றாரு. யோசுவா குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எமோரியோட இஸ்ரேல் மக்கள் போர் புரியும் போது சூரியன் என்ன பண்ணிருச்சு, நடுவான் அப்படி நிக்குது. ஜெபம் பண்ணி என்ன பண்றாரு, யோசுவா கட்டளையிடுறான், நிக்குது. விசுவாசம் என்ன பண்றாரு, ஆபரேட் பண்றாரு, செயல்படுத்துறாரு. செயல்படுத்தும் பொழுதுதான் விசுவாசம் என்ன ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தை பயன்படுத்தணும். சின்ன ஒரு தலைவலி காய்ச்சல் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும், உடனே மாத்திரை தரக்கூடாது, உடனே ஹாஸ்பிட்டல் ஓடக்கூடாது. விசுவாசம் செயல்படுத்தணும், விசுவாசம் செயல்படுத்தணும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த காய்ச்சல் நீங்கட்டும், இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜலதோஷம் நீங்கட்டும். சின்ன சின்ன விஷயத்துல நீங்க என்ன பண்ணணும், ஃபெய்த் என்ன பண்ணணும், ஆபரேட் பண்ணணும். சின்ன ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் வந்துச்சு அப்படின்னா உடனே பாஸ்டர் போன் பண்றது, ஊழியக்காரங்க ஓடுறது, நீங்களே பேஸ் பண்ணணும். உங்களுக்கு தேவன் கொடுத்த அந்த விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். விசுவாசிகளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இயேசுவின் நாமத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்ட நாமம், உலகங்கள் யாவையும் முடக்கக்கூடிய நாமம்.
விசுவாசம் என்ன பண்ணணும்? செயல்பாட்டு கொண்டு வரணும் பாருங்க. அப்ப என்ன நடக்குது? விசுவாசம் வளர ஆரம்பிக்கிறது. சின்ன ஒரு பண பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றோம்? நம்ம உடனே கடன் வாங்கலாம்னு ஓடுறோம். இந்த மாதிரி செய்யக்கூடாது பாருங்க. தேவன் தன்னுடைய மகிமை நேசரித்தபடி குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார், என் தேவைகளை சந்திப்பார். விசுவாசிக்கணும் பாருங்க. உடனே என்ன பண்ணிடக்கூடாது? காய்ச்சல் வந்துச்சுன்னா மாத்திரை மருந்து தேடக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னா வேற ஏதாச்சும் தேடக்கூடாது. பண பிரச்சனை வந்துருச்சுன்னா அதுக்கான சொல்யூஷன் கடன் வாங்கணும் அப்படின்னு தேடக்கூடாது. உறுதியா நிக்கணும் பாருங்க. விசுவாசத்துல செயல்படுத்த ஆரம்பிக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது விசுவாசம் என்ன ஆரம்பிக்குது? வளர ஆரம்பிக்கின்றது. தேவன் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கின்றார். கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? வளரணும், பெருகணும். விசுவாசத்தோட முக்கியத்துவம் நம்ம பார்த்தோம். விசுவாசம் ரொம்ப முக்கியம் பாருங்க. நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம். நம்மளோட பேரே விசுவாசி தான். விசுவாசி விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். உங்களுடைய விசுவாசம் தேவனுடைய வார்த்தையை சுற்றி இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு அப்பாற்பட்டு விசுவாசம் கிடையாது பாருங்க. நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் தான் விசுவாசம் இருக்கணும். அதுதான் விசுவாசம். தேவனை அது பிரியப்படுத்துகிறது. விசுவாசம் வளர்வதற்கான காரணங்களை பார்த்தோம், விசுவாசோட வகைகளை பார்த்தோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க. இன்னையில இருந்து ஒரு முடிவெடுங்க. விசுவாசோட முக்கியத்துவம் நம்ம பார்த்துருக்கோம். இனிமே அதிக நேரம் நான் என்ன பண்ண போறேன்? வேதத்தை படிக்க போறேன். அதிக நேரம் கர்த்தரோட ஐக்கியத்தில் இருக்க போறேன். அதிக நேரம் இரவும் பகலும் என்ன பண்ண போறேன்? வேதத்திலே நான் தியானமாக இருக்க போறேன். எப்படி தியானமா இருக்கிறது? இரவும் பகலும். ஒரு சின்ன ஒரு கவலை வந்துருச்சு வச்சுக்கலேன், நீங்க வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த கவலையை பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. தற்செயலா ஒரு துரதிருஷ்டவசமா ஏதோ தப்பு நடந்துச்சு வச்சுக்கலேன். பைக்ல போறீங்க, பைக் இடிச்சிட்டீங்க, லைட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. நீங்க பைக் டேமேஜ் ஆயிடுச்சு, ஆனா பைக்ல ஓட்டிட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அந்த மனசுல அந்த திக்கி ஓடிட்டே இருக்கு பாருங்க. இடிச்சது, ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது இடிச்சது, வீட்டுக்கு வரும்போது இடிச்சது. என்ன பண்றீங்க? அந்த கெட்ட சம்பவத்தை, இந்த ஆக்சிடென்ட்ட நீங்க மனசுல திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்க வேலையை ரொட்டீன் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. சரிங்களா? ஒரு நல்ல ஒரு காரியம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஒரு சம்பவம் நடக்குது. உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆப்பிள் ஐபோன் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சொல்லிட்டாங்க. மெசேஜ் வந்திருக்கு. மெசேஜை பாக்குறீங்க. பார்த்துட்டு நீங்க ஆபீஸ்க்கோ, காலேஜுக்கோ, ஸ்கூலுக்கோ எங்கேயோ போறீங்க. போகும்போது உங்க மனசுல என்ன ஓடிக்கிட்டே இருக்கும்? இந்த ஆப்பிள் ஐபோன் ஓடிக்கிட்டே இருக்கும். அது திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்க பஸ்ல போவீங்க, கிளாஸ்ல உட்காருவீங்க, கவனிப்பீங்க, இல்ல ஆபீஸ்ல வேலை பார்ப்பீங்க, ஏதாச்சும் பண்ணி சிஸ்டத்துல ஒர்க் பண்ணுவீங்க. இருந்தாலும் மனசுக்குள்ள இந்த ஆப்பிள் ஐபோன் வந்துகிட்டே இருக்கும். இதுதான் மெடிடேட் பண்றது, இதுதான் தியானம் பண்றது பாருங்க. அதே போல நீ காலையில பைபிள் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த பைபிள் உள்ள வசனங்களை அந்த நாள் ஃபுல்லும் திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க, யோசிச்சுக்கிட்டே இருங்க. வேலை செஞ்சாலும், நீங்க சும்மா இருந்தாலும், வண்டி ஓட்டினாலும், என்ன பண்ணாலும் வசனத்தை குறித்தே என்ன பண்ணிக்கிட்டே இருங்க? தியானிச்சுக்கிட்டே இருங்க. வசனத்தை தியானித்துக் கொண்டே இருங்கள். செய்ய முடியும் பாருங்க. யோசுவாட்ட ஆண்டவர் தான் சொல்றாரு, நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன பண்ணட்டும், வாய்விட்டு கிரியாதி இருப்பாங்க. இதுல எப்பயுமே தியானமா இரு. எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம்? வழிகளை நீ வாய்க்க பண்ணுவாய். வழிகளை வாய்க்க பண்ணுவாய். நீ போராடாம உனக்கு வெற்றி கிடைக்கும். நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தை நீங்கள் தியானித்துக் கொண்டே சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் நீங்க செல்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். நீங்க செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். பைபிள் சொல்லுது, அதினத்தின் காலத்தில் கடிதிருக்கின்ற இலையுதிராது இருக்கிற மரத்தை போட்டு இருப்பான். அந்தந்த காலத்துல லைஃப்ல நடக்கணுமோ அது நடக்கும் பாருங்க. நீ வசனத்துல தியானமாக இருந்தீங்க அப்படின்னா. விதைக்கு ஒரு காலம் உண்டு, அறுக்க ஒரு காலம் உண்டு. ஒரு மரத்தை செடியை நட்டு வைக்கிறோம் அப்படின்னா பூ பூக்க ஒரு காலம் உண்டு, காய் காய்க்க ஒரு காலம் உண்டு, கனி கொடுக்க ஒரு காலம் உண்டு. அதாவது காலம் பாருங்க. அதே போல உங்க லைஃப்லயும் ஒவ்வொரு காலம் இருக்குது. படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சு முடிச்சோட என்ன பண்ணணும்? வேலைக்கு போனா தான் அந்த காலம். படிச்சு முடிச்சு வேலை இல்லாம இருந்தா அது அதற்கு காலம் நடக்கல பாருங்க, கஷ்டம். காலகாலத்துல கல்யாணம் முடியணும், கல்யாணம் முடிச்ச பிறகு குழந்தை பிறந்துக்கணும், குழந்தை பக்கணும். இல்ல அது டிலே ஆகிட்டே போச்சுன்னா அது ஏற்ற காலத்துல நடக்கல பாருங்க, கனி கொடுக்கல, கற்பத்தின் கனி உண்டாகல. இப்ப எல்லாமே உங்க வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா கனி ஆட்டோமேட்டிக்கா கொடுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து தியானமாக இருக்க வேண்டும். இது அசால்ட்டா தியானமா இருக்க முடியாது. கர்த்தருடைய வசனம் எனக்குரியது, இந்த வாக்குத்தத்தங்கள் எனக்குரியது என்பதை நான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தருடைய வசனத்துக்கு என்ன உண்டாகுது? பிரியம் உண்டாகுது. பிரியத்தோடு தியானமாக இருக்க வேண்டும்.
கடமைக்கு காலையில எதிர்த்து 4 வசனம் படிக்கணும், 2 அதிகாரம் படிக்கணும், அப்படி கிடையாது. ஆண்டவர் எவ்வளவு பேச போறாரு வசனத்தின் மூலியமா, இது ஆர்வத்தோடு நான் புத்தகத்தை என்ன பண்ணணும், வேதாகமத்தை எடுத்து படிக்கணும். படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது மீது நம்மளுக்கு பிரியம் உண்டாகிறது. அந்த பிரியம் என்ன பண்ணுது, நமக்குள்ள வாஞ்சையை உண்டாக்குகின்றது. அது நம்மை வளர்ச்சி நோக்கி முன்னேற்றி செல்கின்றது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருங்க. விசுவாசத்தை அதிகமாக இன்னும் நீங்க வளர்ச்சிங்க. வளர்ச்சி வருவதற்கான வழிகளை நான் சொல்லிட்டேன். விசுவாசோட முக்கியத்துவத்தை நான் சொல்லிட்டேன். இன்றில இருந்து ஒரு முடிவெடுங்க. வேதத்தை அதிகமா நான் தியானிக்க போறேன், அதிகமா நான் படிக்க போறேன். இன்னும் நான் தேவனை அறிகிற அறிவுல வளர போறேன். நம்ம உண்மையிலையும் மறுமையிலையும் வாழ்வதற்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரே வழி விசுவாசம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பிழைக்கும்படி தேவன் நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கின்றார். எதனாலே பிழைக்கும்படி? விசுவாசனாலே பிழைக்கும்படி. அதற்கான வழி என்ன? வேதமே வழி. ஹல்லேலூயா. அவருடைய வசனமே சத்தியம். அதிலே தியானமாக இருந்து, அதிலே ஆராய்ச்சி செய்து, அதிலே நீங்கள் வளருங்கள், பெருகுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, உங்களை துதிக்கின்றோம், உங்களை ஸ்தோத்திரிக்கின்றோம், உங்களை கனம் பண்ணுகின்றோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் கூட உங்களை நோக்கி பார்க்கின்றோம். இயேசுப்பா, விசுவாசத்தின் முக்கியத்துவத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே தேவனே, இந்த விசுவாசத்திலே நாங்கள் வளர, பெருக, விருத்தி அடைய நீ உதவி செய்வீராக கர்த்தாவே. விசுவாசம் உண்மை தெரியப்படுத்துகின்றது. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே ஆகும், எல்லாமே கூடும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே கூடட்டும் கர்த்தாவே. தேவனே சப்பா, உங்களுடைய வசனம் எங்கள் வாயிலுக்கு புரியாது இருப்பதாக, உங்களுடைய வசனத்தில் நாங்கள் தியானமாக இருக்க உதவி செய்கிறார். ஆவியாளர் தானே சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார்கள். சத்திய ஆவியாளர் சகல சத்தியங்களுக்கு நடத்துகிறார்கள். நாங்கள் கேட்ட, நாங்கள் ஆண்டவரே இந்த வேலை கற்றுக்கொண்ட எல்லா வசனத்தின் வாயிலாக ஆவியானவர் நடத்துகிறார்கள். அதிகமாக செய்து கர்த்தாவே, கேட்ட வசனத்தின்படி கர்த்தாவே நாங்கள் நினைந்திருக்க, வசனத்திலே வளர, நிறுத்தியதே பெருக, இன்னும் விசுவாசத்திலே ஆண்டவர் உயர ஆண்டவரே உதவி செய்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நினைச்சிருக்கிறோம். ஜீவன் உள்ளது.